ஹாய் ஹலோ வணக்கம் காய்ஸ். இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நடந்துச்சு மேட்ச் நம்பர் 7 இன் ஐபிஎல் டிபிகேஎஸ் vs சிஎஸ்கே. ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு டோட்டல் டிசாஸ்டர் மேட்ச் ஃபார் சிஎஸ்கே. போன மேட்ச் எப்படி ஆடினாங்க அப்படின்னா பவுலிங் வீக்கா இருக்கு, பேட்டிங் ஸ்ட்ராங்கா இருக்குன்னு சொன்னோம். பொட்டலமாயிட்டாங்க 129க்கு. இன்னைக்கு அப்படியே ரெசிப்ரோக்கல். இன்னைக்கு பேட்டிங் நல்லா இருக்கு, பவுலிங் தரமோ தரம் அது என்ன ரொம்ப மோசம், தரம் மட்டம். பவர் பிளே பவுலிங் மிடில் ஓவராது கொஞ்சம் பெட்டரா இருக்கும். டெத்து தான் வீக்கா இருக்குன்னு பார்த்தோம் அப்படின்னா டெத்து பவர் பிளேலே வந்துருச்சு நமக்கு. ஸோ அந்த அடி அடிக்கிறானுங்க. ஸோ ரொம்ப வீக்கா இருக்கு. இது சிஎஸ்கே மாதிரியே இல்லை. சிஎஸ்கே எங்க தோத்தாங்க அப்படின்னா மோஸ்ட் ப்ராபப்ளி ஆக்ஷன்லேயே தோத்துட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஒரு ப்ராப்பரான பேக்கப் இல்லை, ஒரே ஒரு டெசினேட்டட் டெத் பவுலர் தான் இருக்காரு டீம்ல அப்படின்னா அவர் இன்ஜூர் ஆனா அவருக்கான பேக்கப் எடுக்கணும் அப்படின்ற ஒரு பேசிக் அவேர்னஸ் கூட இல்லை அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ஈவன் தோ ஸ்டீஃபன் ஃபிளமிங் நமக்கு 5 கப்ஸ் அடிச்சு கொடுத்துருக்காரு, அதெல்லாம் நம்ம தப்பே சொல்லலை. பட் ஆனால் இது ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரெப்யூட்டேட்டட் கிளப். ஸோ அதுக்கு நம்ம எப்படி ஒரு ப்ராப்பரான பிளானிங் இருக்கணும் அப்படின்றத கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் அவருக்கு பேக்கப்பாவது ப்ராப்பராக எடுத்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா அதுவும் ஒரு இன்ஜூர்டு பிளேயர், அவரை தான் எடுத்திருக்காங்க. ஸோ பவுலிங் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. இனிமே குட் கேம் ஃபார் பிபிகேஎஸ். நம்ம இதை பற்றி டீட்டெயில் ரிவ்யூ நாளைக்கு காலையில் வீடியோவாக பார்ப்போம். இப்போ சும்மா ஷார்ட் சம்மரி ஆஃப் ரிவ்யூ மட்டும் தான் பார்த்துருக்கோம். ஓகே, ரொம்ப சேடாக தான் இருக்குது இப்படி சிஎஸ்கேவை பார்க்க. பட் கம்பேக் பண்ணுவாங்கன்னு நம்புவோம். அது குடோஸ் டு பிபிகேஎஸ். தே பிளேட் வெல். ஸோ அதனால வின் பண்ணாங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.